திருமாவளவன் சொல்றாரு, பாஜக எல்லாரும் கபலீகரம் செய்ய போகிறது அப்படின்னு. நீங்க அடங்கி போயிருக்கிறீங்க. திமுக உங்களை கபலீகரம் செய்யலையா? பாமக பிரச்சனைக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? இதிலிருந்தே எஸ் பாரதி போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எதிர் கூட்டணியை பார்த்து எந்த அளவிற்கு, அதுவும் அமித்ஷா அவர்களை பார்த்து எந்த அளவிற்கு பயந்து போயிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இன்று கூட ராசா அவர்கள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை தரைக்குறைவாக பேசியதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நான் மனதளவில் அதில் கலந்து கொள்கிறேன். ஏன்னா என்னால கலந்து கொள்ள முடியாது. நான் இன்னைக்கு அந்தமான் செல்கிறேன். ஆக அமித்ஷா அவர்களை பார்த்து இவர்கள் எவ்வளவு கிளிப்பிடித்து போயிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்கிறேன், திருமாவளவன் சொல்றாரு, பாஜக எல்லாரும் கபலீகரம் செய்ய போகிறது அப்படின்னு. நீங்க அடங்கி போயிருக்கிறீங்க. திமுக உங்களை கபலீகரம் செய்யலையா? காங்கிரசுக்கு அடங்கி போய் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஆக உங்கள் கூட்டணியை முதலில் பாருங்க. எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏதாவது நடக்குமா? அதிமுக பாஜக கூட்டணியில ஏதாவது நடக்குமா? யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? அதை பிடிச்சி இந்த கூட்டணி இன்னும் இணையல ஒட்டல சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா என்று தேடி தேடி பார்த்து கொண்டு, எதையும் தேட வேண்டாம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது. நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.